சொல்றாரு. முன்பு நள்ளிரவிலும் பெண்கள் சாலைகளில் தைரியமாக செல்லக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இன்று பெண்கள் பாதுகாப்பு என்பது பட்ட பகலிலேயே பறிக்கப்படுகிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நேற்று நரேந்திர மோடி அவர்களே நாட்டு மக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நாங்கள் எப்படியாவது பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 50 ஓட்டு வித்தியாசத்தில் தான் இந்த பில்லை பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அவர் தரப்புலேருந்து அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, காங்கிரஸ் நீண்ட காலமாகவே பெண்களுக்கான இடஒதுக்கீடு இல்லை பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெரிய லெவலில் தடை விதிச்சுட்டே வந்திருக்கு. குறிப்பாக காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், திமுக இருக்கலாம், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் இதை தடை பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த முறை நாங்கள் எப்படியா பாஸ் பண்ணிடுவோம்னு நினச்சோம். காங்கிரஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் காங்கிரஸ் தடுத்து நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பில் ஏன் இப்போ அவசியம், உங்கள் பார்வை என்ன சார்? அடிப்படையில் என்னென்னா, தமிழ்நாட்டிலையும் மாத்திரம் இல்லை, இந்தியா லெவலில் பெண்கள் இன்னும் ஒன்றுமை அடையலை அப்படின்றது ஒரு இஷ்யூ. நீங்கள் ஆவரேஜாக 1.3% சார் திருமாவளவன் ஐயாவுக்கு இருக்கிற ஓட்டு. ஆனால் 1.3% இருக்கக்கூடிய திருமாவளவனை எல்லா கட்சிகளும் ஒரு முக்கியமான அரசியல் சக்தின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு வச்சு பேசுது. அது சக்தியா இல்லையா அப்படின்றது வேற கதை. ஆனால் அவரை ஒரு சக்தின்னு சொல்லி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் பின்னாடி ஒரு 1.3% மக்கள் இருக்கிறாங்கன்னு இவங்க நம்புறனால இஸ்லாமிய ஓட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா ஜமாத்தில் யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்களுக்கே இஸ்லாமிய மக்கள்ல கணிசமான மக்கள் ஒன்னா சேர்ந்து ஓட்டு போட்டுறாங்க. அது இப்போ இந்த விஜய் அதை உடைக்கிறார் போல. உங்க ஜமாத்துல சொன்னதையும் அந்த பசங்க கேட்க மாட்டேன்றாங்க. அதிமுக சொன்னதை இளைஞர்கள் கேட்க மாட்டேன்றாங்க. ஜமாத்துல சொல்றத இளைஞர்கள் கேட்க மாட்டேன்றாங்க. அது இன்னொரு டாபிக். அது நிறைய இளைஞர்கள் தொழுகைக்கே போறது இல்லையா. காரணம் நம்ம திமுக எஃபெக்ட் இஸ்லாமிய சமூகத்தையுமே செதைச்சிருச்சான். நிறைய இஸ்லாமிய இளைஞர்கள் டெய்லி டாஸ்மார்க் போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குடிக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள்லாம் தொழுகைக்கு ரெகுலராக போகிறதில்ல. அன்றைக்கி அவங்க சொன்னதை நான் போய் பார்த்தேன். இந்த தொழுகை நடக்கலாம், வெள்ளிக்கிழமை தொழுகை. அதிலே பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்களை பார்க்க முடிய மாட்டேங்குது. இந்த 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. அப்படியே இளைஞர்கள்லாம் தொழுகைக்கு வர்றதில்லை. இந்த இளைஞர்கள் தான் விஜய்க்கு முன்னாடி இருக்கிறாங்க. ஜமாத்தில் யாரும் விஜய்க்கு போடக்கூடாது, திமுகவுக்கு போடணும்னு ஏதோ கிதிரி பார்க்குறாங்க போல். ஆனால் இளைஞர்கள் ஜமாத் சொல்கிறத கேட்கறது இல்லை. பட் எனிவே திமுகவும் என்ன நினைக்குதுன்னா, ஜமாத்து சொல்கிறத கேட்டு இஸ்லாமியர்கள் ஒன்றா இருக்கிறாங்க, ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு திமுக நம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு கூட்டமாக ஒரு மக்கள் ஒன்றா சேர்ந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு அரசியல் கட்சிகளும் அரசியல் அமைப்புகளும் முக்கியத்துவம் கொடுக்குது. பெண்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ சார்? 50% அது என்ன கடவுளுடைய மர்மமா மாயமான்னு தெரியல. இவங்க எத்தனை தான் கண்டிப்பாக கொடுத்து குழந்தைகளை கொண்டா கூட திரும்ப பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் ஈக்குவலாக தான் பிறகுது. அது பார்த்தீங்களா? அது மேஜிக் பார்த்தீங்களா? கடவுள் ஒருத்தனுக்கு ஒருத்தின் தான் படைச்சிருக்கிறாரு. அது தெரியாம தான் சில இஸ்லாமியர்கள் 4 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஏதோ குரான் சொல்லுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதான் அவங்க அல்லா கிட்ட போய் கேட்கணும். ஏன்டா அல்லாவே கரெக்டா ஒரு ஆம்பளை குழந்தைய பிறக்க வச்சாருன்னா ஒரு பொன்பளை குழந்தைய தாண்டா பிறக்க வைக்கிறாரு. ஏன்டா ஈக்குவலா படைக்கிறாரு? அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு அவரே சொல்றாரு. ஒரு ஆதமுக்கு ஒரு ஈவு தாண்டா. அப்படியே உங்களுடைய பைபிளும் உங்களுடைய குரானை பார்த்தாலும் எதுக்குடா ஒரு ஆதமுக்கு 4 ஈவியா படைச்சார் அவர்? ஜிஹெச்ல போய் பார்த்தா ஆம்பளை குழந்தை எவ்வளவு பிறகுதோ அதுக்கு ஈக்குவலா தான் பொம்பளை குழந்தையும் பிறகுது. அப்ப ஏதோ இருக்கு ஒரு மேஜிக்னு வச்சுங்களேன். இப்ப 50% பெண்கள் இருக்காங்க. 50% பெண்களும் ஒன்னா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு பெரிய அரசியல் சக்தியா இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஃபெமினிஸ்ட் மூமெண்ட், ஃபெமினிஸ்ட்னா பெண்கள் உரிமை அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலத்துல இருந்து 4 வகையான மூமெண்ட் நடந்திருக்கான். ஒரு வேவ், அது பேர் வேவ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கடல் அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அலை அடிச்சுன்னா அடுத்து ஒரு அலை அடிக்குது இல்லை, அந்த மாதிரி 4 வகையான பெண்கள் மூமெண்ட் பெண்கள் அலை இந்த உலகத்தில் இது வரைக்கும் நடந்திருக்குன்றாங்க. அது 18ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலங்களில் பார்த்தீங்கன்னா முதல் அலை என்னன்னா, பெண்களை தீயில போட்டு எரியக்கூடாது. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்தி கூடாது, குழந்தை திருமணம் கூடாது, இதெல்லாம் அவங்க பெரியவங்க சொன்னாங்க. அது முதல் மூமெண்ட். ஆனால் அப்பயுமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்களுக்கு அந்த உரிமைகள் கொடுக்கப்படலை. இஸ்லாமிய பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சொத்துல சரி பங்கு கிடையாது. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இஸ்லாமிய பெண், இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய பெண் பிறந்தான்னா அவளுக்கு சொத்துல சரி பங்கு கிடையாது. இந்து பெண்ணுக்கு தான் 18 வயசு ஆகணும் திருமணம் நடக்கிறதுக்கு. ஆனால் ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு
12 வயசு 15 வயசுல எல்லாம் வந்து சில ஜமாத்துகள்ல திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு இந்தியாவில் உள்ள சட்டம் இன்னும் சரியா போது வரல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஏதோ ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கதா சொன்னாங்க. ஏன்னா இந்த குழந்தை திருமணம் ஆக்ட், சைல்டு மேரேஜ் ஆக்ட் வந்து இஸ்லாமிய குழந்தைகளுக்கும் ஜமாத்துகளுக்கும் பொருந்தாதுன்னு சொல்லி சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜமாத்தில் ஒரு 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 பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அதை போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சட்ட வழிமுறைகள் இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுகிறாங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லி சட்ட நிபுணர்கள் தான் பேசணும். ஸோ இன்னும் பெண்கள், இஸ்லாமிய பெண்களுக்கு சம உரிமை நிறைய விஷயத்துல இல்லை. சொத்துல சம உரிமை கிடையாது. இப்பதான் வந்து மோடி ஐயா ட்ரிபிள் தலாக்கை தூக்கி விட்டாரு. இல்லைன்னா பாவப்பட்டு இருந்தாங்க, 4 மனைவிகளை ஒரு கணவன் கல்யாணம் பண்ணிக்கலாம், டைவர்ஸ் பண்ணி விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இஸ்லாமிய பெண்ணுக்கு வந்து ஜீவனாம்சம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும். இப்போ இந்த காமன் சிவில் ப்ரொசீஜர் கூட எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுச்சோ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் இஸ்லாமிய பெண்ணுக்கு ஜீவனாம்சம்லாம் இருக்கு. ஸோ நீங்க இஸ்லாமிய பெண்களோட நிலைமையை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மட்டம். இப்போ இந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல தீல போட்டு எரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க, இன்னுமே எரிக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்தது. இந்து பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் சட்டம் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா பெண்களுக்கு முன்னிலைப்படுத்தி ஆண்கள் தான் போராடினாங்க. அப்பயும் பெண்கள் ரோட்ல இறங்கி போராடல. ஒவ்வொரு தடவையும் பெண்ணை முன்னிறுத்தி பெண்ணுக்காக சண்டை போட்டு ரோட்ல இறங்கி பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ராஜாராம் மோகன் ராய்லாம் ஆம்பளை தானே, அவங்க மாதிரி ஆளுங்க மனசாட்சியோட போராடினாங்க. இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு எங்களோட உரிமை அப்படின்னு சொல்லி பெரிய லெவல்ல போராடலை. இப்பதான் ஸ்லைட்டா வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ 18ஆம் நூற்றாண்டுல இருந்து 1930 வரைக்கும் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட், ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட். 1960 இருந்து 1980 வரைக்கும் செகண்ட் ஃபெமினிஸ்ட் வேவ் அப்படின்றாங்க, செகண்ட் மூவ்மெண்ட். அது என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு வந்து ரைட்ஸ் வேணும் அப்படின்னு பெண்கள்ல சில பேர் முதல் தடவை போராட ஆரம்பிக்கிறாங்க. அது அமெரிக்கால நடக்குது. அது எப்ப நடக்குதுன்னா பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க, அவங்களே சம்பாதிக்கிறாங்க. அவங்களே சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து மாதிரி கணவனுடைய கையை பார்த்து வாழ்ற காலம் இல்லை வெளிநாடுகள்ல. நான் அப்ப 1980 எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல பெண்களே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஏன் அக்கௌண்ட் வச்சுக்கிறேன், நான் சொல்றதை நான் செய்வேன், நீ ஏன் என்னை கண்ட்ரோல் பண்ற, இந்த எண்ணங்கள்லாம் வந்து பெண்களுக்கு உருவாகுது. கொஞ்சம் கொஞ்சமா நான் கல்யாணம் பண்ணேன்றனால நீ சொல்ற நேரத்தெல்லாம் நீ கூப்பிடுற இதுக்கு வர முடியாது அப்படின்னு அவங்களே வந்து அந்த சில உரிமைகள்லாம் இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ கணவன் அப்படின்றனால நீ எப்ப வேணாலும் என்னை கைப்பிடிச்சிருக்கலாம் முடியாது, எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரைட் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது சட்டமும் ஆக ட்ரை பண்ண ஆரம்பிக்குது 1980. அப்புறம் 1990 இருந்து 2010 வரைக்கும் இன்னொரு மூவ்மெண்ட் நடக்குது. அது என்னன்னா இந்த சோசியல் மீடியா அது இதெல்லாம் பவர்ஃபுல் ஆகுது. அப்போ வந்து பொம்பளைங்களுடைய உடம்பை பத்தி நீங்க பேசக்கூடாது, பொம்பளைங்களை எப்படி நீங்க வந்து பாடி ஷேமிங்கு சினிமால இப்படி காமிக்கிறது, இன்னமும் நாங்க மாத்திரமே உங்க ஆண்களுக்கு போக பொருள் மாதிரியும் நீங்க பயன்படுத்தக்கூடிய கொக்கோ கோலா பாட்டிலு, நீங்க பயன்படுத்தக்கூடிய செருப்பு துணிமணி எல்லாம் நீங்க எப்படி வந்து பொருள்களா பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி எங்களை, அதாவது பெண்களை வந்து அப்ஜெக்டிவைஸ் பண்ணாதீங்க, உங்களுடைய இச்சை பொருள் கிடையாது, நாங்களும் ஒரு ஜீவராசி தான், எங்களுக்கும் மனசு இருக்குது, எங்க மனசை உணர தெரியாத ஆண்களுக்கு நாங்க வந்து எங்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ரைட்டை முதல் தடவை சொல்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. இது வந்து 2010 வரைக்கும் இந்த மூமெண்ட் போகுது. 2010 இருந்து இப்ப 2026 வரைக்கும் உலகம் ஃபுல்லா இன்னொரு மூமெண்ட் போகுது. அது என்னன்னா உலகம் ஃபுல்லா உள்ள பெண்கள் அவங்களுக்கு நடந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த மீ டூ அப்படின்ற விஷயங்கள்ல பேசுறாங்க. அது வந்து உலகம் ஃபுல்லா ஆரம்பிச்சது இந்தியா தமிழ்நாடு வரைக்கும் வந்தது. இங்க கூட சினிமா துறையில சில பேர்லாம் பேசினாங்க இல்லையா. அதனால பெண்களை வந்து எப்படி ஆண்கள் வந்து வேலை ஏரியால, அதாவது வேலை பார்க்க வந்துட்டாங்க, சம்பளம் வாங்க வந்துட்டாங்கன்றனால அந்த ஆபீஸ்ல எல்லாம் அவங்கள வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, எங்களை எப்படி அவங்களுடைய இச்சைகளுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே திறந்து சோசியல் மீடியால பேச ஆரம்பிக்கிற நிலைமை வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மற்ற ஆம்பளைகளும் மற்ற நிறுவனங்களும் இந்த மாதிரி கம்பெனிகளுமே பெண்கள் உரிமை, பெண்களுக்குன்னு ஒரு தனி இடம் கொடு, பெண்களுடைய அவங்க வந்து சொன்னாங்கன்னா அவங்க பேச்ச கேளு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நாடுகளும் நகராட்சிகளும் நிறுவனங்களுமே பெண்கள் சார்ந்து விமன் ஃப்ரெண்ட்லியா மாற ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலை. இது 2026 வரைக்கும் பெண்களை ஹையர் பண்ணணும், இவ்வளவு சதவீதம் பெண்கள் இருக்கணும். அப்ப இதெல்லாம் வருது. இப்ப இதுல இந்த சூழ்நிலையில தான் இதை நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு 1.3% ஓட்டு வச்சிருக்கிற திருமாவளவனே இவ்வளவு பெரிய ஆள்னா, ஏதோ ஜமாத்து சொல்றதுக்காக ஓட்டு போடக்கூடிய இஸ்லாமிய ஓட்டுகள் இவ்வளவு முக்கியம்னா,
என்ற 50% இருக்கிற பெண்கள் முக்கியம் இல்லையா? அவங்க என்ன உங்களுடைய தூசியா? அவங்க ஒன்னா சேரல, நீங்க என்ன அடிச்சாலும் வாங்கிக்கிறாங்க. நீங்க தீல தூக்கி போட்டா எரியறதுக்கு 2026ல உங்களுடைய அரசியல் சதி பண்ண முடியுமாடா? நீங்க திமுக எப்படி பெண்களை தீல போட்டு எரிச்சு ஒரு காலத்துல சதி நடந்ததோ, எப்படி சில பெண்களை கருப்பு கலர் துணியை போட்டு மூடியே வச்சிடலாம், அவங்களுக்கு சொத்துரிமையே கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு எப்ப வேணாலும் தூக்கி எறிஞ்சிடலாம், டைவர்ஸ் தலாக்கு சொல்லிட்டு எப்ப வேணாலும் அவங்களுக்கு எதை வேணாலும் நடக்கலாம், அவங்களுக்கு ஜீவனாம்சமும் கிடையாது, ஒண்ணுமே இல்லைன்னு சில பெண்கள் எல்லாம் மொத்தமா இன அழிவு ஒரு காலத்துல நடந்தது, இன்னைக்கு சில இடத்துல நடந்துகிட்டு இருக்கோ, அந்த விஷயத்த அரசியல்லையும் கொண்டு பெண்களுக்கு எந்த உரிமை இருக்கக்கூடாதுன்னு திமுகவும் காங்கிரஸும் செய்யுது. காங்கிரஸுக்கு இது புதுசு இல்ல. இதுக்கு முன்னாடி 3 தடவை இந்த பெண்கள் 3 தடவை பெண்களுடைய பில்ல ஸ்டாப் பண்ணி கேன்சல் பண்ணது இவங்க தான். யாரு? காங்கிரஸ் தான். கேட்டா இப்ப என்ன சொல்றாங்க? டீலிமிட்டேஷன் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுல எங்களுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிரும். இங்க வா கண்ணு, என்ன எண்ணிக்கை குறையும்? டீலிமிட்டேஷன்னா எதனால எண்ணிக்கை குறையும் சொல்லு. இல்ல நாங்க மக்கள் தொகை கம்மியாயிடுச்சு, தமிழ்நாட்டுல மக்கள் தொகை கம்மியானனால எங்களுடைய எம்பிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும். சரி, அப்படியா? சரி, அதை ஒரு சைடு வை. பார்லிமெண்ட்ல அவங்களே சொல்றாங்க, மக்கள் தொகையை அடிப்படையா வச்சு நான் டீலிமிட்டேஷன் பண்ண மாட்டேன், நான் உனக்கு வேணும்னா உன் சதவிகிதத்தின் அடிப்படையிலேயே பண்ணிடுறேன், அதனால உனக்கு எந்த இதுவும் குறையாதுரா. ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 MP 4 MP வந்தா எம்பி காசு பெருகும், நாடு வளர்ச்சி அடையும்டா. இப்ப எங்க ஊர் மதுரையில 1 MP தான் இருக்காப்ல. இந்த டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா 3 MP வருவாங்க. 3 MP வந்ததுன்னா 3 MP தொகை காசு வரும்ல, அப்ப மதுரை இன்னும் கொஞ்சம் வளரும்ல. அதெல்லாம் கூடாது, நீ டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்கன்னா எம்பிகளோட எண்ணிக்கை தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சு போயிடும்னு யார் சொல்றா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு காங்கிரஸ்காரனும் ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏண்டா பிஜேபி இதை கொண்டு வரணும்? இல்ல பிஜேபி ஹிந்தி மாநிலங்கள்ல எல்லாம் ஜெயிக்கிட்டே, காங்கிரஸ்காரன் தானே இத்தனை நாள ஹிந்தி மாநிலங்கள்ல ஜெயிச்சவன். காங்கிரஸ்காரன் என்ன பிரெஞ்சுக்காரனா? பிரெஞ்சா பேசுறான், அவன் ஹிந்தி தானடா பேசுறான். அப்ப அவன் ஏண்டா உனக்கு நிக்கிறான்? மோடி எதை செஞ்சாலும் உங்களுக்கு அகேன்ஸ்டா பேசணுமா? சரி, இங்க வா. அப்ப நீங்க மக்கள் தொகையில குறைஞ்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு எம்பிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும். அதனால மக்கள் தொகையின் அடிப்படையில எம்பி கூடாதுன்னு நீ சொல்ற. இங்க வா, மக்கள் தொகையில இஸ்லாமியர்கள் அதிகப்படியா கூடியிருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில நீ எம்பி ஒதுக்கீடு பண்ணினா இஸ்லாமியர்களுக்கு அதிகமான எம்பிக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப நீ என்ன சொல்ற? மொத்த இந்தியாலையுமே இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கூடுனால இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படணும், அதனால மக்கள் தொகை அடிப்படையில எம்பியை கணக்கு பண்ணாத, இஸ்லாமிய ஓட்டுகள் இஸ்லாமிய எம்பிக்கள் அதிகமாயிடுவாங்க, அதனால மக்கள் தொகை வேண்டாம், மக்கள் தொகை அடிப்படையில எம்பிகளை வேணான்னு நீ தான் சொல்ற. யாருக்கு விரோதி? இஸ்லாமியர்களுக்கு விரோதி. இது என்னன்னே தெரியாம, இதை சுத்தமா படிக்காம இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சார். முதல்ல அவங்க பிள்ளைகளை எல்லாம் முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்பணும். இன்னைக்குமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கம்மியா படிக்கக்கூடிய சதவிகிதத்தில் இருக்கிறது இஸ்லாமியர்கள் தான். அவங்களுக்கு எவ்வளவுக்கும் படிங்கடான்னு சொல்லி கெஞ்சுது அரசாங்கம், இடஒதுக்கீடுலாம் தூக்கி கொடுக்குது காலேஜ்ல. ஆனா இஸ்லாமிய குழந்தைகளை நம்ம பாக்குறதே அதிசயமா இருக்கு. வறுமை கோட்டுக்கீழே அதிகமா இருப்பவர்கள் இஸ்லாமியர்களா தான் இருக்காங்க. வறுமை கோட்டுக்கீழே அதிகமா இருக்காங்க. அதுல உள்ள பணக்காரங்கள்லாம் இஸ்லாமிய ஏழைகளுக்கு உதவவே மாட்டேன்றாங்க. இஸ்லாமிய பணக்காரன் என்னைக்காவது இஸ்லாமிய ஏழைக்கு உதவி நீங்க கண்ணால பாத்திருக்கீங்களா சார்? நீங்க மற்ற சமூகங்கள் எடுங்களேன். இப்ப எங்க ஊர் மதுரையில பாத்தீங்கன்னா நாடார்கள் நிறைய பேர் ஸ்கூலை கட்டியிருக்காங்க, காலேஜ் கட்டியிருக்காங்க, எவ்வளவோ விஷயங்கள். பணக்காரங்களா இருக்கிற இந்துக்கள் நிறைய விஷயம் செஞ்சிருக்காங்க. பணக்காரனா இருக்கிற நிறுவனங்கள், கிறிஸ்துவ நிறுவனங்கள், ஸ்கூலு, காலேஜ், அது இது ஆஸ்பத்திரி கட்டியிருக்கு. நீங்க இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் சார் இஸ்லாமியர்கள் அவங்க ஏழைகளுக்காக பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாலேயே அதிகம் பணம் வச்சிருக்கிற அமைப்பு எது சார்? இந்த வக்பு தான். அவ்வளவு பணத்தை வச்சு இஸ்லாமிய ஏழைகளுக்கு என்ன சார் உதவி பண்ணாங்க? இஸ்லாமிய ஏழை குழந்தைகள் எல்லாம் படிக்க வச்சிருக்கணும்ல. ஒரு மாம்பழ கட்சிக்காரன் எனக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது பத்தாது, என் புள்ள நிறைய படிக்கணும், எனக்கு எக்ஸ்ட்ரா இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்கான். கொடுத்த இடஒதுக்கீடுக்கே குழந்தை வரல சார் படிக்க இஸ்லாமியர்களுக்கு. படிப்பு இல்லாதனால எவ்வளவு பெரிய துரோகத்தை திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை இந்த இஸ்லாமியர்கள் விவரமே இல்லாம திமுக பின்னாடி போய் நின்றுகிட்டு இருக்கிறானுங்க. திமுக என்ன சார் பண்ணிருக்கு? இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கூடி இருக்கு, அவங்க அதிகம் குழந்தை பெற்றிருக்கிறாங்க. அப்ப எண்ணிக்கையின் அடிப்படையில எம்பி தொகுதி கொடுக்கப்பட்டா இஸ்லாமியர்களுடைய
வாய்ப்பு கூடுமா இல்லையா பார்லிமெண்ட்ல? அது கூடாதுன்னு திமுகவும் காங்கிரஸும் இஸ்லாமிய விரோதமா ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கு. எவனாச்சும் ஒருத்தன் பேசினானா? இதை என்கிட்ட சொன்னது யார் தெரியுமா? ஒரு முஸ்லிம் வக்கீல் நாசர் ஐயா, அவர் பேரு. அவர் சொல்றாரு, நானும் படிச்சு சொல்லிட்டேங்க ஜமாத்துக்காரங்க கிட்ட, என்ன முட்டாள்தனம் பண்ணிருக்கிறீங்க, பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வருது. நீங்க எண்ணிக்கையின் அடிப்படையில எம்பி தொகுதியை பிரிச்சினா எக்ஸ்ட்ரா சீட்டு முஸ்லிம் மக்களுக்கு வரும். நீ எண்ணிக்கையின் அடிப்படையில கூடாதுன்னு திமுக காரன் சொல்றானே, அப்ப இஸ்லாமியர்களுடைய ஓட்டு விகிதாச்சாரமும் இஸ்லாமியர்களுடைய ரெப்ரசன்டேஷன் ஆன் பார்லிமெண்ட்டும் குறையும். இது தெரியாம கத்திக்கிட்டு இருக்கீங்களடா முட்டா பயல்கள்லாம். நான் ஜமாத்துக்காரங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க சார், படிக்காதனால ஒண்ணுமே புரியலங்க சார். எங்க நீங்க முஸ்லீம் தான், நீங்க வக்கீல் படிச்சிருக்கிறீங்க, சொல்ல வேண்டியதானே. நான் சொன்னா புரியல சார், பிஜேபி எதை செஞ்சாலும் நமக்கு விரோதமா தான் செய்யும்னு ஒரு கற்பனையில இருக்கானுங்க சார். திமுக எதை செஞ்சாலும் நமக்கு நல்லதுதான் செய்யும்னு முட்டாள்தனத்துல இருக்கானுங்க சார். திமுக நீங்க திங்கிற சோத்துல மண்ணள்ளி போடுறது மாத்திரம் இல்லடா, பால்டாயில் விஷத்தை கலந்துகிட்டு இருக்கு. எண்ணிக்கையின் அடிப்படையில வந்தா இஸ்லாமியர்களுக்கு சாதகம், அது தெரியல சார் இந்த இஸ்லாமியர்களுக்கு. இப்ப என்ன ஆயிருச்சு, இல்ல டீலிமிட்டேஷன்னால நாங்க பெண்கள் மசோதாவையும் எடுத்து விடுறோம். பெண்களுக்கு திமுக விரோதியா இருக்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல. ஏன்னா திமுக பாத்தீங்கன்னா எப்பயுமே பெண்களுக்கு அதிகம் எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ மினிஸ்டர் பதவியோ கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க குடும்பத்தின் ஒரு குழந்தையா இருந்தாலுமே கனிமொழி அம்மாவுக்கு எந்த முக்கிய பதவியும் கொடுக்க மாட்டாங்க. டெல்லி ஓடு, இங்க இருக்காத ஓடிருன்றுவாங்க. கனிமொழி கொடுத்தாங்க, ஸ்டாலின் மாலுக்கோ உதயநிதி மாலுக்கோ வாய்ப்பே இல்லைங்க சார். நீ ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு நீ ஒரு அசம்பிளிக்கு எங்களை எதிர்த்து வேற பேசுறியா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மாவை அசம்பிளியில வச்சே நான் வாயில சொல்ல முடியல. சரியா? ஒரு பெண்ணை என்னென்ன எல்லாம் பண்ணக்கூடாதோ டிவியிலே இருக்கே சார். இப்ப கூட இப்ப இருக்கிற இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் விவரம் தெரியாத சில 2K கிட்ஸ் இருக்குதுங்க. டிவியில போய் பார்க்கலாம். ஜெயலலிதா அம்மாவுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இந்த திருட்டு திமுக பசங்க எப்படி அவங்கள அசிங்கப்படுத்தினானுங்க. நான் எனக்கு தெரிஞ்சு மகாபாரத கதையில தான் சார் திரௌபதிய அரசபையில வச்சு துயில் உறிஞ்சதை படிச்சிருக்கிறேன். அதுக்கு அடுத்து நான் பார்த்தது ஜெயலலிதா அம்மாவை இந்த திருட்டு பழைய பண்ணதான். அவ்வளவையும் பண்ணிட்டு இவங்க என்னமோ 2000 கொடுத்துட்டாங்களாம். 2000 3000 இந்த பெண்களை ஏலம் விடுறதுக்கு இந்த முட்டா பசங்க பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. இவனுங்க எந்த ஒரு பெண்ணுமே அரசு பதவியில போய் உட்காந்து இவங்களுக்கு கேள்வி கேட்கறது இவங்களுக்கு பிடிக்காது. அது இது இவங்களுடைய பழக்கம். இவங்க 1க்கு 4 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும், அவ துணைவி, இவங்க மனைவி, நீ உன்னுடைய பாவாடையை தூக்கி பாருன்ற வார்த்தையெல்லாம் யார் சார் பேசுனது? அதுவும் எங்க பேசினார் அந்த வார்த்தைய? சட்டசபையில. உனக்கு இவ்வளவு பெரிய ஆளு, நீ தமிழ் புலவரு, நீ தமிழ்ல பெரிய ஆளு, அந்த தமிழை வேற நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. ஃபைலுக்கு மேல இருக்கிற பேப்பருக்கு பேரும் பாவாடை தான், அதுக்காக அப்படியா பேசுவ நீ? அது எதுக்கு பேசுற நீ? ஒரு பெண் சட்டசபைக்கு எம்எல்ஏ வந்துட்டாங்களாம், அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்களாம். அப்படி ஒரு பெண்ணு இந்த ஆண்கள் நிறைந்த சட்டசபையில கேள்வி கேட்கிறதா? அந்த பெண்ணை எப்படி கேவலப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இவங்க அப்பா தானே சார் கலைஞர் கருணாநிதி, அவர் தானே சார் பாவாடையை தூக்கிப்பாருன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினார் அந்த அம்மாவை, ஒரு எம்எல்ஏவை. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே இவங்க பெண்கள் ரெப்ரசன்டேஷன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார். இப்ப மோடி என்ன சொல்றாரு? 33% பெண்கள் எம்பிகளாகவும் எம்எல்ஏகளாகவும் வரணும்ன்றார். 20 எம்பி வந்திருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல சார், நீங்க அதுக்கு தகுந்து பாத்தீங்கன்னா எத்தனை இது இன்க்ரீஸ் ஆகும், அதை யாருமே பேசல. எஸ்சிகள் தொகுதி இன்க்ரீஸ் ஆகும் சார். எஸ்சி தொகுதி எத்தனை சார் இன்க்ரீஸ் ஆகும் ஓவராலாவே? அப்ப பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கூடுது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கூடுது சார். அதை யாருமே பேசல. நான் அந்த பில் எடுத்து வாசிச்சு பார்த்தோம் சார், இன்னைக்கு நேத்து வாசிச்சுட்டு இன்னைக்கு காலையில ஃபுல்லா உட்காந்து வாசிச்சு பார்த்தோம். தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு சில இடஒதுக்கீடு இருக்கு பாருங்க, அது பாதிக்காத வகையில அது கூடும் சார். அது கூடும், அப்படிதான் கூடும் சார். அது அப்பன்னா இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இவ்வளவுதான் எண்ணிக்கையில அவங்க நிக்க முடியும்னா அது இப்ப அப்படியே டபுள் ஆகும் சார். அப்ப தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விரோதியா தானே இருக்குது திமுகவும் காங்கிரஸும். எவனாச்சும் ஒருத்தன் பேசுனானா திருமாவளவன் பேசினாடா சார்?
ஆனா 100க்கு 300 தடவை வந்து நின்றுவாப்ல. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது, பெண்களுக்கு தெரியாது. பெண்கள் அறிவிலிகள். அழகு இருக்கிற பெண்ணுக்கு அறிவு இருக்காது. அறிவு இருக்கும் போது அவளுக்கு அழகு போயிடும். அழகு இருக்கும் போது அவளை பயன்படுத்தி அவளை கசைக்கு தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த கிழவி கத்துனா என்ன, கத்தாட்டி என்ன, இந்த கேவலமான எண்ணங்களோட தானே சார் அந்த திமுக காரன் இன்னைக்கு நேத்தா சார் இருக்கான். என்னைக்காவது பெண் குழந்தைகளை வந்து மதிச்சிருக்கானா? இவர் தான் சார் தெய்வம் தெய்வம்ன்றாரு. இவர் பேச்சுக்கு ஒரு தடவை அச்சன் மூச்சு விட்டா கூட மோடி ஐயா என்ன பண்றாரு? சக்தி, தெய்வம், மீனாட்சி, காமாட்சி, இவ வந்து முக்கியமானவ அப்படின்னு அவளை உயர்த்திக்கிட்டே இருக்காரு. அவங்க இதை கேலி பண்ணுவானுங்க. அவங்க மீடியா பாருங்க, இவ மீனாட்சியாடா, அவ அப்படிடா இப்படி, நானு நம்ம பெண் தெய்வங்களை கேலி பண்றேன்னு பெண் இனத்தையே கேலி பண்ணுவானுங்க சார் இந்த பயலுக. இவனுங்க கிட்ட இருந்து முதல்ல இந்த நாடு தப்பிக்கணும்னா, இந்த பெண்கள் தப்பிக்கணும்னா பெண்கள் ஒற்றுமை அடையணும் சார். ஒரு 10% பெண்கள் ஒற்றுமை அடைந்து நின்னாங்கன்னா அவங்க இந்த இஸ்லாமிய ஓட்டெல்லாம் தூக்கி அடிச்சிருவாங்க. இந்த எஸ்சி ஓட்டு அது இருக்கு, திருமாவளவன் ஓட்டு அதெல்லாம் 1.3 என்ன சார்? 50% பெண்கள் இருக்காங்க. பெண்கள் மாத்திரம் மற்ற நாடுகள்ல எப்படி ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்களோ அந்த மாதிரி பெண்கள் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல அவங்க நிக்கணும். நின்றாதான் அவங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். இப்படி தேவையில்லாம அவங்கள பெண்களை ஹராஸ் பண்ணிட்டு இருக்கான்ல, ஒரு காலேஜில் படிக்கிற பொம்பளை பிள்ளைய திமுக காரன் போய் எவ்வளவு சார் அசிங்கம் பண்றான் சார். உண்மையான எப்ஸ்டீன் இவனுங்க தான் சார். இந்த திமுக பேர்ல இருக்கானுங்கல்ல, தமிழ்நாட்டோட எப்ஸ்டீன் ஃபைல் சார் அவனுங்க. இவங்க ஊரெல்லாம் சொல்லுவானுங்க, அமெரிக்கால எப்ஸ்டீன் ஃபைல் அங்க இருந்ததா, அங்க ஒரு கூட்டம் சேர்ந்து அப்படி பெண்களை பண்ணிருச்சான். இங்க கூட்டமா சேர்ந்து நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட எப்ஸ்டீன் ஃபைல் எல்லாம் தெரியாதாடா? உண்மையான தமிழ்நாட்டின் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் திமுக. இதுதான் சார் உண்மை. இதை என்னைக்கு இந்த பெண்கள் தெரிஞ்சுக்க போறாங்களோ, என்னைக்கு இவங்க வந்து அவங்களுடைய உரிமைக்காக வந்து நிக்க போறாங்களோ, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லையும் 33% பெண்கள் என்னைக்கு வந்து நிக்கிறாங்களோ அன்னைக்குதான் சார் உண்மையான பெண் சுதந்திரம், உண்மையான இந்திய சுதந்திரம் நடக்குது. காந்தி ஐயா ஒரு தடவை சொன்னார்ல, இந்தியா சுதந்திரம் வாங்கிடுச்சுன்னு சொல்லாதடா. என்னைக்கு ஒரு பெண் நகையை போட்டுக்கிட்டு நைட்டு அவ நடந்து போறாளோ அன்னைக்கு தான் உண்மையிலே இந்தியா சுதந்திரம் வாங்கிருச்சு அப்படின்னு காந்தி சொன்னார். என்ன அர்த்தம்? டேய், சுதந்திரம் ஒரு நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லாத, ஒரு பெண்ணுக்கு என்னைக்கு சுதந்திரம் வந்துச்சோ அன்னைக்கு தான்டா சுதந்திரம் வந்துச்சுன்னு சொன்னார்ல. இன்னைக்கு வரைக்கும் இந்திய பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல சார். இந்திய பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு தான் சார் இந்த மோடி இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பெண்களுக்கு என்னைக்கு சுதந்திரம் வருதோ, நம்ம நாட்டு தாய்மார்களுக்கும் நம்ம நாட்டு குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு என்னைக்கு சுதந்திரம் வருதோ அன்னைக்கு தான் சார் உண்மையிலே இந்தியா சுதந்திரம் அடையுது. அது சுதந்திரம் அடையணும்னா இந்த 33% கட்டாயம் வந்து ஆகணும் பெண்கள் உரிமை. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லையும் அதுக்கு முதல்ல பெண்கள் ஒற்றுமை அடையணும் சார். இப்போ என்ன கேள்வி எல்லாரும் பொதுவாக வைக்கிறாங்கன்னா திமுக தரப்புல இருந்து இது எலெக்ஷன் டைம்ல பண்ணக்கூடிய ஒரு ஸ்டண்ட்டு, எலெக்ஷனில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுறாங்க பிஜேபி சைட்லேருந்து அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நாங்கள் வந்து பெண்களுக்கு நிறையா பண்ணியிருக்கோம். கனிமொழி அவர்களே பார்த்தீங்கன்னா கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. இது வந்து காளியினுடைய நிறம். பெரியார் வந்து பெண்களுக்கு நிறையா செஞ்சுருக்காரு அப்படிலாம் அவங்க நிறையா பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க. இது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு தானா? ஈவேரா அவர்கள் வந்து பெண்களுக்கு நிறையா பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? கடவுள் இல்லைன்னு சொல்கிற கனிமொழி அம்மா திடீர்னு என்ன காளி கீழி எல்லாம் எக்ஸாம்பிள் கொண்டு வர்றாங்க. பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டா? இந்து ஓட்டு தேவையா? என்ன பொலிட்டிக்கல் ஸ்டேட்டை பற்றி இவங்க பேசுகிறாங்க? டெமோக்ரஸியில் தானே இருக்கிறோம். மக்கள் ஓட்டு போட்டால் தானே அரசை பண்ண முடியும். அரசு தானே சட்டங்களை கொண்டு வர முடியும். சட்டம் ஏற்றுறதானே நாடுல அது மாற்றத்தை உருவாக்கும். சட்டம் ஏற்றுறதுக்குரிய காரணமானது எலெக்ஷன் தானே. எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுறதுக்கு பேரெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்னா அப்புறம் வேற என்னத்தை தான் சொல்றது? ஏன் நீ ஸ்டேரிங்கையும் பிடிக்கக்கூடாது, பிரேக்கையும் விதிக்கக்கூடாது, ஆக்சிலேட்டரையும் அமுக்கக்கூடாது. அப்புறம் என்ன இப்படியே கையை ஆட்டிக்கிட்டே பஸ் ஓட்டுவீங்களா? உங்களை நம்பி பஸ்ஸில் எத்தனை பேர் உட்காந்துருக்கான்ல. ஒரு பஸ்ஸை ஓட்டுறதுக்கே நீங்கள் ஸ்டியரிங்கை பிடிக்கணும் சார். ஒரு நாடை நடத்தணும்னா நீங்க அரசியலை தொட்டு தான் ஆகணும். மோடி செய்யற எல்லாமே அரசியல், இவனுங்க செய்யற எல்லாமே அப்புறம் என்ன கூட்டு பொரியலா? சும்மா கிடக்குறான் சார் வெட்டி பசங்க. முதல்ல பெண்களுக்கு 33% ஓட்டெடுப்பு வந்தது, அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. 3 தடவை காங்கிரஸ் தடுத்து விட்டுருச்சு. இப்ப எலெக்ஷன் டைம், உங்களுக்கு தான் அது அரசியல்னு தெரியுது இல்லடா. அப்ப நீங்க பேசாம 33% கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே. அவன் தான் சொல்றான், ஏன் 50% அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்னா டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில வேணாம்னு சொல்லிட்டாப்ல. அதை ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே. இல்ல மக்கள் தொகை அடிப்படையில இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில இருந்ததுன்னா இஸ்லாமியர்களுக்கு சாதகம்டா. அதையும் அவங்களுக்கு எடுத்துட்ட. ஏன்? இஸ்லாமியர்களுக்கு ஒன்றும் தெரியாது, விவரம் இல்லாதவர்கள் இஸ்லாமியர்கள், படிக்காதவர்கள்ன்றால தானே. பெண்கள் வந்து ஒற்றுமை இல்லாதவர்கள், இஸ்லாமியர்கள் படிக்காதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களை ஈஸியா ஏமாத்தி போடலாம். இந்த திருட்டுத்தனத்தான எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கிற நீ. ஓரளவுக்கு யோசிச்ச ஒரு இஸ்லாமிய இந்த திமுக ஓட்டு போட மாட்டான் சார்.
கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒற்றுமை அடைஞ்ச ஒரு பெண் இந்த திமுககாரன் ஓட்டு போட மாட்டான் சார். இந்த நாடு சுதந்திரம் வாங்கணும், நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிம்மதியா இருக்கணும்னா அவன் பிஜேபி ஓட்டு போடுவான். இது என்னுடைய தனிப்பணித்த கருத்து சார். இப்போ இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை வர்றாரு, அதுவும் குறிப்பா மயிலாப்பூர் வர்றாரு, காலையில ஈரோடு போயிருக்காரு, இப்போ மயிலாப்பூர். இது எந்த மாதிரி தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கும்? அடிப்படையில தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அமித்ஷா ஐயா வந்தனாலேயே தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே டக்குன்னு மாறிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. நான் தனிப்பட்ட முறையில் என்ன நினைக்கிறேன்னா, மொத்த இந்திய அரசியல் அமைப்புகளுமே தமிழ்நாடு முக்கியமா நினைக்குதுன்றத நான் நினைக்கிறேன். மக்கள் அமித்ஷாவை முக்கியமா நினைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா அமித்ஷா தமிழ்நாடை முக்கியமா நினைக்கிறாரு, தமிழ்நாட்டு மக்களை முக்கியமா நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த நினப்பை நான் வரவேற்கிறேன், அந்த நினப்புக்கு நான் வணங்குறேன். இப்போ அமித்ஷா ஐயா வந்துட்டாரு அப்படின்னு ஒண்ணு இவங்க அப்படியே திமுன்னு கூட்டமா போய் நிப்பானுங்களா? விஜய் வந்தா திமுன்னு கூட்டமா போய் நிப்பானுங்களா? அப்படின்னா விஜய் வந்தாதான் திமுன்னு கூட்டமா போய் நிப்பானுங்க. ஆனா விஜய்க்கு இந்த கூட்டத்து மேல அக்கறை இருக்கிறதோட அமித்ஷாவுக்கு இந்த நாட்டு மேல அக்கறை அதிகமா இருக்குதுன்னு நான் நம்புறேன். அதனாலதான் அவர் அடிக்கடி இங்க வர்றாரு. இந்த எலெக்ஷன் முக்கியம் ஏன் நினைக்கிறாரு? ஏன்னா இந்த நாடு முக்கியம் நினைக்கிறார், இந்த நாடை நம்ம வளர்க்கணும்னு நினைக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் சார். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தடவை நம்ம அணு உலையில வந்து பிரீடர் ரியாக்டர் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் தான் பண்ணாங்க. முதல் தடவை தமிழ்நாட்டில் தானே வந்து இவங்க அது பேர் என்ன ஆயுத அஸ்திரங்கள் செய்யக்கூடிய இதை உருவாக்குனாங்க. தமிழ்நாடு முக்கியம் சார் இந்தியாவுக்கு, தமிழ்நாடு முக்கியம் இந்தியாவுக்குன்றத திரும்ப திரும்ப மோடியும் அமித்ஷாவும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியன் பொலிட்டீஷியன்ஸும் நம்மளுக்கு ப்ரூவ் பண்றாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். நாம வேணா அவங்கள மதிக்காம இருக்கலாம், நாம வேணா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம், ஆனா நம்மள அவங்க குழந்தையா மதிக்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதுதான் சார் அது காமிக்குது. ஓகே, எங்களோட பல தகவல் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.